இந்த காணொளி ஒரு மிக முக்கியமான காணொளியாக நான் வெளியிடும்படி விரும்புகிறேன். கடந்த ஜனவரி மாதம் தேசத்துக்குள்ள என்னெல்லாம் சம்பவிக்க போகிறதுன்னு ஆண்டுடைய சமூகத்தில் கேட்ட பொழுது அரசியல் பற்றிய பல முடிவுகளை கர்த்தர் அறிவித்தார். அது நம்முடைய சேனல்ல 1ஆம் தேதி நம்ம போட்ட லைவ்ல இருக்கிறத நீங்க காண முடியும். அப்ப பேசிட்டு ஒரு மிக முக்கியமான காரியத்தை கர்த்தர் சொன்னார். தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய திரளான கூட்டம் தற்கொலைக்கு நேராக ஓடுவார்கள் என்று ஆண்டவர் பேசினார். ஒரு மனச்செறிவு உண்டாகும், ஒரு மனப்போராட்டம் உண்டாகும். அதனால சின்ன பிள்ளைகள் தொடங்கி, வாலிபர்கள் தொடங்கி, தாய்மார்கள் தொடங்கி, கொஞ்சம் வயசு இருக்கக்கூடிய தம்பிமார் தொடங்கி அநேகர் சூசைட் செய்வாங்கன்னு ஆண்டவர் பேசினார். ஒருவேளை இந்த காணொளியை கவனிக்கிற போது உங்கள் இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் பேசட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அரசியல் தலைவர்களை நேசிக்கிறோம், ஒன்றும் தப்பு கிடையாது. பைபிள் இப்படிதான் சொல்லுது. நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காக ஜெபம் பண்ணணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதிகாரத்துல யாவருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அதுல எந்த தவறும் இல்லை. அதே நேரத்துல யாரோ ஒருவருக்காக நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்ம தாய் தகப்பனுக்காக கொடுக்காத உயிர், நம்முடைய மனைவிக்காக கொடுக்காத உயிர், நம்முடைய கணவனுக்காக கொடுக்காத உயிர், நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்காத உயிர், யாரோ ஒரு அரசியல் தலைவருக்காக நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய கரல கொடுத்திருக்கிறாரு. மிக முக்கியமாக படித்தவர்கள் முதற்கொண்டு செய்வார்கள் என்று ஆண்டு சொல்றாரு. தயவு செய்து இப்படிப்பட்ட தவறான முடிவை எடுக்காதீர்கள். கொஞ்சம் யோசிங்க. நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க போன அந்த ஒரு நாள் இந்த உலகம் உங்களை நினைக்கும், அரசியல் கட்சிகள் நினைக்கும், உங்களை பகடைக்காயாய் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் உங்கள் வீட்டை, நீ நேசித்த உன் பிள்ளைய, உன் மனைவிய, உன் கணவனை யார் பார்த்துக் கொள்வா? உன் மகளுக்கு நீ தானே உலகம், உங்க கணவருக்கு நீங்க தானே உலகம். உங்களை தானே அவங்க நம்பி இருக்கிறாங்க. யாரோ ஒருவர் அவர் இருந்தா போதும், அவர் இருந்தா போதும், நீ கத்துறது கூட அவனுக்கு தெரியாதே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை ரொம்ப மேன்மையானது. இந்த வாழ்க்கை குறித்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனால் அரசியல் தலைவர்களுக்காக உங்களை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். மிக முக்கியமாக தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி மனச்சதிவுக்குள் இருக்கிறவர்களுக்கு நல்ல கவுன்சிலிங் தேவை. ஏன்னா ஒரு பெரும் திரள் கூட்டம் இதுக்கு நேரம் ஆயத்தப்படுறாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சிந்தை உண்டாக போகிறது. நான் யோனாவை போல அல்ல. அன்றைய சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் ஏன் நிறைவேறலன்னு கேட்கல. என் ஜெபமெல்லாம் ஆண்டவரே இது நடக்கக்கூடாது என்பதாகத்தான் இருக்கிறது. ஆண்டவரே தயவு செய்து இப்படிப்பட்ட தற்கொலையில் நிறுத்தும் என்பதாகத்தான் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தயவாக உங்கள் உயிர் ரொம்ப மிக முக்கியமானது. யாருக்காகவும் உங்கள் ஜீவனை அழித்துக் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.